الله 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 الله. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்பொழுது ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே சொல்லுகின்றான்: அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய தொழுகையின் நேரத்தின் மீது சத்தியமாக. ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு அல்லாஹு தாலா இந்த மாதிரி என்ன செய்வான்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை சத்தியம் செஞ்சு அந்த விஷயங்களை சொல்லுவான். அது மாதிரி அல்லாஹு தாலா இப்போ சொல்கிறான், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் சிறப்புக்குரிய தினமாக இருக்கின்றது, தினங்களாக இருக்கின்றது. அப்போ 10 இரவுகள் என்று சொல்லும் பொழுது, இப்போ சென்ற மாதம் துல்ஹஜ் மாதத்தில் புற 1லேருந்து புற 1 வரை 10 வரைக்கும் சிறந்த தினங்கள், ஹஜ்ஜுடைய காலங்கள். அதுக்கு பிறகு இப்போ இந்த முஹர்ரம் மாதம் புற 1லிருந்து 10 வரைக்கும் சிறப்புக்குரிய மாதங்கள், சிறப்புக்குரிய நாட்கள். இப்போ அல்லாஹு தாலா இந்த 10 நாளை சிறந்த நாட்கள் என்று சொல்கிறான். இப்போ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா நோன்பை சுன்னத்தாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அதுதான் காபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது. அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய போது, யார் ஆஷூராவுடைய நோன்பு நோற்க விரும்புகிறார்களோ அவர் அதை நோற்று கொள்ளட்டும், யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அவர் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நூல் புகாரி 1592வது ஹதீஸில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ஆஷூராவுடைய நோன்பு 10ஆம் நாள், முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வைப்பதற்கு ஆஷூரா நோன்பு என்று சொல்லப்படும். ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறியாமை கால குறைஷி மக்கள் ஆஷூராவுடைய நாளன்று நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அந்த நோன்பை நோற்றார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக ஆஷூரா நாள் அல்லாஹுடைய நாட்களில் உள்ள நாளாகும், எனவே விரும்பியவர் அந்நாளில் நோன்பு நோக்கலாம், விரும்பியவர் விட்டுவிடலாம் என கூறினார்கள். மேற்கண்ட இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வந்திருக்குது, 1901 வந்திருக்கு, 1ஆம் நம்பருடைய ஹதீஸ். மேற்கண்ட ஹதீஸுகள் ஆஷூரா நோன்பு நோற்பது சிறப்புக்குரியதும் சுன்னத்துமானதுமாகும். ஆஷூரா நோன்பு ஏன், ஆஷூரா நோன்பு எதற்காக நோக்கிறோம் என்பதை கூட இன்றைக்கு அதிகமான மக்கள் அறிந்திருக்கவில்லை, தெரியாமல் இருக்கின்றார்கள். எதற்காக இந்த நோன்பு என்பதை பற்றி ஹதீஸுகளிலே தெளிவாகவே வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை கால குறைஷி மக்கள் ஆஷூராவுடைய நாளன்று நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அந்த நோன்பை நோற்றார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
நிச்சயமாக ஆஷூரா நாள் அல்லாஹுடைய நாட்களில் உள்ள நாளாகும். எனவே விரும்பியவர் அந்நாளில் நோன்பு நோக்கலாம், விரும்பியவர் விட்டுவிடலாம் என கூறினார்கள். மேற்கண்ட இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வந்திருக்குது, 1901 வந்திருக்கு, 1ஆம் நம்பருடைய ஹதீஸ். மேற்கண்ட ஹதீஸுகள் ஆஷூரா நோன்பு நோற்பது சிறப்புக்குரியதும் சுன்னத்துமானதுமாகும். ஆஷூரா நோன்பு ஏன், ஆஷூரா நோன்பு எதற்காக நோக்கிறோம் என்பதை கூட இன்றைக்கு அதிகமான மக்கள் அறிந்திருக்கவில்லை, தெரியாமல் இருக்கின்றார்கள். எதற்காக இந்த நோன்பு என்பதை பற்றி ஹதீஸுகளிலே தெளிவாகவே வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷூரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். இது என்ன நாள் என்று கேட்டார்கள். இது மாபெரும் நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில் தான் அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். ஆகவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த நோன்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவர்களை விட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் நாமும் நோன்பு நோற்று நம் தோழர்களுக்கும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரில வருது, 3397. இப்ப அல்லாஹு தாலா இந்த உலகத்துல மனிதர்கள்ல பெரிய பெரிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நபிமார்கள் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். காஃபிர்கள்ல நான் தான் மிக உயர்ந்த கடவுள் என்று கூறிய சர்வாதிகார அரசன் கொடியவன் ஃபிர்அவுன் மற்றும் அவனுடைய கூட்டத்தினர் அழிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள்தான் ஆஷூரா ஆகும். இதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டும் தான் ஆஷூரா நோன்பு நோக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் இதை கூட அறியாமல் துக்க நாளாக அனுஷ்டித்து வருகின்றார்கள். இறைவனுக்கு நோக்க வேண்டிய நோன்பை ஹசனார் ஹுசைனார் நோன்பு என்ற பெயரில் அவர்களுக்காக நோக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நோக்கப்படும் நோன்பு நிச்சயமாக இணை வைப்பு காரியம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே இதுபோன்ற தவறான செயல்களை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆஷூரா என்னும் இந்த நாளையும் ரமலான் என்னும் இந்த மாதத்தையும் தவிர வேறெதையும் ஏனையவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை என்று கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10வது நாளில் ஆஷூரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹு தஆலா ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல 1976வது நம்பர்ல வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆஷூரா நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அது கடந்த ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரமாகும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நாளில் நோன்பு தாமும் நோன்பு நோற்று சஹாபாக்களையும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள் அது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளில் நோன்பு நோற்பேன் என்று கூறியதாக வந்துள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் ஹதீஸில் 1916 1917 இந்த ஹதீஸ் வருது.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாள் நோன்பு நோற்காவிட்டாலும் 9வது நாளும் நோன்பு நோற்குமாறு கூறியிருப்பதால் நாம் 9, 10 ஆகிய 2 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும் என்று மார்க்கத்திலே இன்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக. எனவே அல்லாஹு தாலா இப்படி நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.